வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்க ஊர் நாகர்கோவில் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப பார்த்து பார்த்து பண்றேங்க. ஆனாலும் மீன் குழம்பு நல்லாவே இல்ல. மீனோட பச்சை வாசனை ஜாஸ்தியா வருது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் இருக்கு. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க மீன் கறி வச்சீங்கன்னாவே போதும். அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பரா இருக்கும். தினமுமே மீன் கறி வச்சு சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. நான் இன்றைக்கி வைக்க போகிறது கிளாத்தி மீன் தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான மீன்லாம் வாங்கியாச்சுன்னா எங்கள் அத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. கிளாத்தி மீனில் தோல் அந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் கொஞ்சம் கட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கழுவுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எங்கள் அத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்தாங்க. முக்கியமாக கிளாத்தி மீன் கட் பண்ணும்போது அதுக்குள்ளே உள்ள பாலை கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். அந்த குழம்புக்கு அதோட பாலை தான் டேஸ்ட்டே. அந்த பாலையை நீங்கள் குழம்புல போட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. அதனால் அந்த பாலையை கண்டிப்பாக மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது குழம்புல போடணும். நானும் எங்கள் அத்தானம்மா சேர்ந்து மீனெல்லாம் நல்லா கட் பண்ணி சூப்பராக கழுவி எடுத்துட்டோம். இனி நம்ம மீன் குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியில் நம்ம ஒரு கையில் வச்சு உருட்டினீங்கன்னா உருண்டையாக வரும். அந்தளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் சீக்கிரமாகவே. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 முறி தேங்காய், 2-3 சின்ன உள்ளி, 1 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஃபுல்லாக வத்தல் பொடி, இது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் வத்தல் மல்லி மீன் குழம்புக்கு எப்போவுமே ஒரே அளவில் தான் இருக்கணும். நம்ம இறைச்சி கறிக்கெல்லாம் போடுற மாதிரி மல்லிப்பொடி ஜாஸ்தியாகவும் வத்தல் பொடி குறைச்சும் போட்டால் மீன் குழம்பு நல்லா இருக்காது. மல்லிப்பொடி கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல. மேக்ஸிமம் ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீனில் இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை ஊற்றி அதில் நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற புளியையும் நல்லா கரைச்சி 2-3 வாட்டி கரைச்சி அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் ஊற்றிக்கணும். இது கூடவே மாங்காய், தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் கட்டாயமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை. இதெல்லாம் போடாமல் வச்சாலும் குழம்பு நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா குழம்பு இன்னும் வேறு மாதிரி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக மீன் குழம்ப கையால் தான் கலக்கி வைக்கணும். சும்மா கரண்டிலாம் போட்டு கலக்கக்கூடாது. மீன் குழம்பு எப்போவுமே கையால் கலக்கி வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். மீன் குழம்புல மாங்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அந்த மீனோட பச்சை வாசனையை கூட இந்த மாங்காவும் முருங்கைக்காவும் கண்ட்ரோல் பண்ணும். பச்சை வாசனை வரவே செய்யாது. மீன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி கொதிக்கும்போது சைடில் ஒட்டிகிட்டு இருக்க மசாலா அந்த நுரை மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே நல்லா நடுவில் தள்ளி விட்டு அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். எங்கள் அம்மாலாம் அப்படி கரண்டிலாம் போட்டு கிளற மாட்டாங்க, மீன் பொடிஞ்சிரும்னு. ஒரு துணியை கையில் எடுத்துகிட்டு அதை வச்சு கறக்கி தான் விடுவாங்க. எனக்கு அது வராது. அதனால நான் கரண்டி வச்சு கிளறி விட்றேன். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிலாம் பத்துமான்னு பார்த்து, பத்தலைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். முக்கியமாக குழம்பு கொதிக்கும் போதே அதில் கருவேப்பிலையை சேர்த்து கொதிக்க விடணும். அப்போந்தான் மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். மசாலாவையெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தீயை சிம்மில் குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அடிப்பொலியான சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் கூட்டு மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நான் இது குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சாப்பிட்டா ஆசையாக இருக்கும். இன்னும் சாப்பிட்ணுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.